بسم الله الرحمن الرحيم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய பயான்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இப்போதே உங்களுடைய வீடியோ கீழ் இருக்கும் தமிழ் தாவா மீடியா எனும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு அதற்கு அருகாமையில் இருக்கும் பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் செய்து வையுங்கள். அப்போது நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் சோதனைகளை குறித்து சொல்லுவானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைத்து பாருங்கள். வைத் கால மூசா லிகௌமி, இப்ராஹிமுடைய 7வது 6வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான். நபி மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார், உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள். இது அன்ஜாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனிடமிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறான் அல்லாஹ். பனி இஸ்ரவேலர்களே, உங்களுடைய ஃபிர்அவுனிடமிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறான். யஸூமூனக்கும் சூஅல் அதாப், உங்களுக்கு இழிவான வேதனைகளை அவன் தந்தான். யுதப்பிஹூன அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் அவன் அறுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், தபஹ் என்றால் திபஹ் என்றால் அறுத்தல். யுதப்பிஹூன அப்னாஅக்கும், கொல்லவில்லை, அவன் கரத்தால் அறுத்தான் ஆண் குழந்தைகளை. வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும், பெண்களை எல்லாம் வாழ வைத்தான். ஒஃபி தாலிக்கும் பலாஉம் மிர் ரப்பிக்கும் அதீம், அல்லாஹ்விடமிருந்து வந்த மிக மகத்தான சோதனைகள் இவைகள் எல்லாம். ஆனால் வ இன் தஅذன ரப்புக்கும் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மேலும் செய்த கட்டளையை, நினைவுறுத்தலை, மூசா நபியை நீங்கள் சொல்லுங்கள். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான்? சோதனைகளை சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ல இன் சபர்தும், நீங்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் என்று சொல்லி இருக்கணும். அல்லாஹ் இந்த சோதனைகளை என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க பொறுமையை கையாண்டு இருந்தால் அல்லாஹ் அதை நீக்கி இருப்பான் என்று சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். இதில் எப்படி நன்றி செலுத்துறது? ஆண் குழந்தைகள் தன்னுடைய சமூகத்தில் இறந்ததற்கு எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது? ல இன் ஷக்கர்தும் என்றால் அதை விடுங்கள். நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடமிருந்து எடுத்ததை விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பாருங்கள். என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை நினைத்து பார். எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டானோ அதை மறந்து விடு. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து உன்னை நீக்கி இருந்தால் அல்லாஹ் அதற்கு பதிலாகவோ அல்லது அதற்கு மாற்றமாகவோ அது இல்லாமலோ கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளம். உங்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் செல்வந்தவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா? சுகமோடு வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறானா? அதை பாருங்கள். எத்தனையோ செல்வந்தவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் நோயில் அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா? உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறானா? எத்தனையோ படித்தவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதை நோக்கியே செல்லாதீர்கள். அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ, எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை நினைத்துக் கொண்டு திருப்தி அடையுங்கள். நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இந்த பூமியில் வாழலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடமாக கற்பிக்க விரும்புகிறான். நபியை இழந்ததை விடுங்கள். உங்கள் குழந்தை இழந்து விட்டதா? விடுங்கள் அதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பதிலாக உங்களுக்கு கௌசரை அல்லாஹ் தருகிறான். அல் கௌசர் என்ற தடாகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நபிக்கு கொடுக்கப்பட்டால் யாருக்கும் சேர்த்துதான், அந்த நபியின் சமூகத்திற்கும் சேர்த்துதான். அந்த தண்ணீரை யார் பயன்படுத்த போகிறார்கள்? நபியின் சமூகமும் தான். அதை நினைத்து பாருங்கள் நபி. ஆனால் நமக்கு எப்படி? எது நமக்கு இல்லையோ அதை குறித்த கவலை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில். எதை இழந்தோமோ அதை நினைத்துக் கொண்டே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்போம். 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒருவரை பார்ப்போம். ஆனால் ஃப்ரிட்ஜில் பெப்சி இல்லைன்னா கவலைப்படுவோம். நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஐபேட் இல்லைன்னா கவலை. ஆனால் ஒரு ஃபோன் ஃபெசிலிட்டி இல்லாமல் எத்தனை ஏழை குடிசைகள் இருக்கிறது. உண்மை இல்லையா? இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நிரூபிப்பது, எது இல்லையோ அதை விட்டுருங்க. அது எது உங்களிடத்தில் சென்று விட்டதோ அதை மறந்து விடுங்கள். இருப்பதை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த தயாராகுங்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடத்தை தான் எல்லா வகையிலும் முழு குர்ஆனிலும் அல்லாஹ் உள்ளடக்குகிறான். பத்ருடைய போர்க்களம் நபித்தோழர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம்களுக்கு. உஹதுடைய போர்க்களம் தோல்வியின் விளிம்பிற்கே சமூகம் செல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். மிகப்பெரிய சோதனை உஹதுடைய களம், சாதாரண சோதனை அல்ல. ஒரு நபி வேதனைக்கு உள்ளாக்கப்படுவது சமூகத்தில் எவ்வளவு பெரிய சோதனை. நபியின் பல் உடைவதற்கு காரணம் அமைகிறது. சஹாபாக்கள் புறமுகுது காட்டி ஓடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எவ்வளவு பெரிய சமூகத்துடைய சோதனை. இந்த சோதனையில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் திடப்படுத்த வேண்டும். வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். உஹதுடைய களத்திற்கு பிறகு இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலமடைய வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். என்ன அல்லாஹ் உருவாக்க விரும்புகிறான்? இழந்ததை நினைத்து பார்த்தே வாழ்ந்து கொண்டிருக்காதே. கிடைக்கப் போவது ஏராளம். அதை நோக்கி உன் பயணத்தை தொடங்கி செல். உன் இழந்து விட்டதை என்று கவலையில் பின்னால் உன்னை தள்ளிவிடாதே. முன்னால் செல். அல்லாஹ் நீ முயற்சி செய்தால் அதை கொடுத்தே தீருவான். அல்லாஹ் அதை கொடுத்தே தீருவான். وَأَنْ لَيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى. இந்த பூமியில் எல்லோரும் முடிவை எதிர்பார்ப்பவர்கள். என் புள்ள ஸ்கூலுக்கு போறானோ, இரவு முழுக்க விழிச்சிருக்காடா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா எக்ஸாம்ல பாஸ் ஆயிரும். அப்படியே இல்லையா? ரிசல்ட் வேணும் எங்களுக்கு. கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, அவர் ப்ராஜெக்டை எப்படி பண்றார், எந்த நேரத்தில் பண்றார், எப்படி முடிச்சார், அதெல்லாம் யோசிக்க மாட்டார். எங்களுக்கு ரிசல்ட் வேணும். இந்த கம்பெனியோட ஹெட்டுக்கு ரிசல்ட் வேணும். இப்படி இந்த பூமியில் எல்லோரும் முடிவை எதிர்பார்ப்பவர்கள். அல்லாஹ் ஒருவன் தான் முயற்சியை எதிர்பார்ப்பவன். அல்லாஹ்வுக்கு முடிவு தேவை கிடையாது. நீங்க இந்த எல்லையை அடைந்தீர்களா இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அல்லாஹ்விற்கு தேவை என்ன முயற்சி எடுத்தாய் அதற்காக. இவ்வளோ நிகழ்வுகளை அதற்கு உதாரணமாக சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவை எதிர்பார்த்திருந்தால் எத்தனையோ நபிமார்களுடைய அழைப்பிற்கு ஒருவர் கூட பதிலளிக்கவில்லையே, அவர்களை நபியாக அல்லாஹ் அங்கீகரித்தாரே. மேல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையில் வருவார்கள் சில நபிமார்கள் சில மக்களோடு, ஒருவரோடு. சில நபிமார்கள் தனியாக வருவார்கள், சில நபிமார்கள் ஒருவரோடு வருவார். அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தேனே, ஏன் நபித்துவத்தை மக்களுக்கு எடுத்து வைத்து ஈமானை போதிக்கவில்லை என்ற நபிமார்களை கேட்பானா? ஏன் உங்களுக்கு பின்னாடி கூட்டமே இல்லைன்னு? இத்தனை நபிமார்கள் எல்லாம் கூட்டத்தோடு வரும்பொழுது நீங்கள்லாம் ஏன் கூட்டமோட வரலன்னு கேட்பானல்ல. ரிசல்ட் எல்லாம் கேட்கல. நபி நூஹுக்கு என்ன ரிசல்ட்? 950 ஆண்டு காலம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு படி ரிசல்ட் என்ன? ஒன்றும் இல்லை. அத்துணை ஆண்டுகளுடைய அழைப்பு பணியில் கொஞ்சம் சொற்பமான மக்கள் தான் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். உண்மையா இல்லையா? அல்லாஹ்விற்கு தேவை முயற்சி. எதில் முயற்சி செய்கிறாய்? சோதனைகளை கண்டு பின்னால் ஒதுங்கி விடுகிறாயா, அல்லது சோதனைகளை மறந்து இருக்கக்கூடியதை வைத்து முன்னேறி வருகிறாயா? அல்லாஹ் அதை தான் ஒவ்வொரு முஸ்லிம்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறான்.